ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜைரா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டி எனர்ஜி, உங்களோட எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம். காய்ஸ், ரிமெம்பர், திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ரீடிங் பார்க்குற எல்லாருக்கும் இது ரெசனேட் ஆகணும்ட்டு இல்லை. உங்கள் சோலுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பாருங்கள். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டைம்லெஸ் ரீடிங். எப்போ உங்கள் கண்ணுக்கு படுது அப்போ நீங்கள் தாராளமாக இதை பார்க்கலாம். எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ரெசனேட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. வேண்டாத கமெண்ட்ஸ் பண்ணி மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எல்லாருமே ஒரு மன வருத்தத்தில் தான் வீடியோ பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு ரெசனேட் ஆகாட்டி நம்ம ஸ்கிப் பண்ணிடுறத பெட்டர். ஓகே. நைட் ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 6 of swords, page of pentacles, bottom of the deck, ace of pentacles. So guys, உங்கள் பர்சனோட மனசுக்குள்ளே ரொம்ப சாஃப்டான ஃபீலிங், லவ் மற்றும் ரொமான்ஸ் போயிட்டுருக்குது. உங்ககிட்ட சாரி கேட்கணும், உங்கள் கூட திரும்ப பேசணும்ட்டு ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. ஆனால் வெளியே வந்து அவங்க அதை காமிக்க மாட்டேன்றாங்க. அவங்க ரொம்ப ஃபாஸ்ட் மற்றும் டைரெக்டாக ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்க. இந்த நோ கான்டாக்டை உடைச்சிட்டு ஒரு சடனாக ஒரு டிசிஷன் எடுத்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் ரொம்ப நாளாக மெல்ல யோசித்து இப்போ சடனாக ஒரு மென்டல் கிளாரிட்டிக்கு வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. அவங்க இப்போ ரொம்ப அக்ரெசிவாக பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மள்ட்ட பக்கத்தில் வந்து அந்த 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து நைட் ஆஃப் கப்ஸோட ஃபாஸ்ட் எனர்ஜிக்கு அப்புறம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வைப்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போ மென்டல் பிரேக் எடுத்துகிட்ருக்குறாங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸாஸ்டனாக இருக்குது. ரொம்ப யோசித்து இப்போ சைலண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ண பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு டீப் கண்டம்ப்ளேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. இது வேண்டாம்னு சொல்கிற சைலன்ஸ் கிடையாது, இது ரீசார்ஜ் பண்ணுற சைலன்ஸ். அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி டீப்பாக மெடிடேட் பண்ணுறாங்க. என்ன தப்பு நடந்துச்சு, அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப காமாக யோசிச்சுட்ருக்குறாங்க. இந்த கனெக்ஷனை ஹீல் பண்ண ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. இந்த கார்டு வந்தாலே அவங்கக்கிட்ட இருந்து இமிடியேட்டாக எந்த ஆக்ஷனும் எதிர்பார்க்க முடியாது. அவங்க இப்போ ஒரு ஹைபர்னேஷன் மோடில் இருக்கிறாங்க. ஆனால் அது உங்கள் 2 பேரோட பெட்டர்மெண்ட்டுக்காக தான்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. நைட் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு சடன் ரொமான்டிக் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்ததுனால இது வந்து பீஸ்ஃபுல் பாஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். நீங்களும் இந்த டைமில் உங்கள் மென்டல் பேஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இந்த கார்டு வந்து மூவிங் ஆன் பற்றி பேசுது. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட்டை வந்து இது காமிக்குது. உங்கள் பர்சன் இப்போது இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் மற்றும் டென்ஷன்லேருந்து மெல்லமாக வெளியே வர பார்க்குறாங்க. இந்த நோ கான்டாக்டில் இருந்த வலி மற்றும் அந்த உங்களுக்குள்ளே இருந்த அந்த கிளாஸஸ், அந்த சண்டே சச்சரவு எல்லாத்தையும் மெல்ல தள்ளி வச்சுட்டு ஒரு காமர் வாட்டருக்கு போக நினைக்கிறாங்க. அவங்க இப்போ உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கலாம். ஆனால் அது வந்து உங்கள் மேலே இருக்கிற கோபத்தினாலேயோ இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்றதுனாலையோ இல்லை. இந்த சைலன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த சைலன்ஸில் தான் அவங்க உங்களோட வேல்யூ, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இது எண்ட் ஆஃப் த ரோட் கிடையாது. முன்னாடி இருந்த ப்ராப்ளம்ஸை பின்னாடி விட்டுட்டு உங்கள் கூட ஒரு ஸ்மூத்தான பாத்தில் ட்ராவல் பண்ண அவங்க ரெடி ஆகிட்டுருக்கிற எனர்ஜியை வந்து காமிக்குது. இங்கே ஹீலிங் மற்றும் ரீகன்சிலேஷன் வந்து இந்த கார்டில் நல்லாவே தெரியுது. மேபி உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் மென்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சைலன்ஸில் இருந்தாலும் மெல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான சொல்யூஷனை நோக்கி அவங்க மனசு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது. தென் பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ்,
இந்த எனர்ஜி முன்னாடி வந்த கார்ட்ஸை விட ரொம்ப கிரவுண்டட் அண்ட் ப்ராக்டிக்கலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இது ஒரு சின்ன ஸ்மால் பிகினிங்கை காமிக்குது. பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ் ஒரு மெசேஜ் ஆர் ஆஃபரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் அது ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ஒரு சின்ன ஹலோ ஆர் ஹாய்ன்ற மாதிரி இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட திரும்ப வர ஒரு சின்ன சீடை வந்து இப்போது விதைக்கிற எனர்ஜி இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் அவங்களோட சீரியஸான இன்டென்ஷன் இதில் இருக்குது. இந்த பர்சன் இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க. வெறும் இமோஷ்னலாக பேசாமல் லாங் டேர்மில் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு லாயல் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு காமிக்குது. அவங்க உங்ககிட்ட பேசணும்னு மனசில் பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் சோஷியல் மீடியாவை செக் பண்ணுற வாட்சிங் எனர்ஜியாக கூட இருக்கலாம். மேபி ஒரு சில பிளாக்ல இருந்திருப்பீங்க. இப்போ மேபி உங்கள் பர்சன் அன்பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கள அன்பிளாக் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜி இந்த கார்டு காமிக்குது. அவங்க மைண்டில் ஒரு பிக் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. ஃபாஸ்ட்டாக யோசித்து மெல்ல ரெஸ்ட் எடுத்து ப்ராப்ளமை தாண்டி இப்போ ஒரு சாலிடான அப்ரோச்சோடு மெல்ல மெல்ல பேபி ஸ்டெப் வைக்க அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. தென் பாட்டம் ஆஃப் த டெக் ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ். ஸோ இது ஒரு சாலிட் கன்ஃபர்மேஷன் கார்ட். டேரக்டில் பாட்டம் ஆஃப் த டெக் எனர்ஜி தான் மொத்த ரீடிங்கோட பேஸாக இருக்கும்ன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இது வந்து நியூ சாலிட் ஸ்டார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் முடிஞ்சு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ்ன்றது ஒரு கோல்டு காயின் மாதிரி. இது வெறும் டெம்பரவரியான அட்ராக்ஷன் இல்லை, ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்கான சான்ஸை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட திரும்ப வரும்போது வெறும் வேர்டால் வர மாட்டாங்க. ஒரு சாலிடான ஆக்ஷன், இல்லைன்னா ஒரு மீட்டிங் ஆர் கான்சன்ட்ரேட் அப்பாலஜி வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த நோ கான்டாக்ட் பீரியடில் அவங்க உங்களோட வேல்யூவை ரொம்ப அதிகமாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தே ஆர் ரியலைசிங் யுவர் வேல்யூ. அவங்க மைண்டில் வந்து ஸ்டெபிலிட்டி இஸ் கம்மிங். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போது வரைக்கும் அந்த அன்ஸ்டேபிள் எனர்ஜி இப்போ வேனிஸ் ஆகி இப்போ ஒரு ஸ்டேபிள் ஃபவுண்டேஷன் க்ரியேட் ஆக போகுது. இது ஒரு கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட பர்சனோட எனர்ஜி எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்குதுன்னா, அந்த நைட் ஆஃப் கப்ஸ் அதை வந்து ஒரு ரொமான்ஸ் ஆஃபருக்கு ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் மென்டல் ஹீலிங் அண்ட் திங்கிங் போயிட்டுருக்குது. 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து மூவிங் அவே ஃப்ரம் த பாஸ்ட் பெயின். சம்திங் நடந்திருக்குது, தேர்ட் பார்ட்டிக்கான ஸ்ப்ரெட் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கார்டு கிளியர் ஆகும். பேஜ் ஆஃப் பென்டக்கல் சென்டிங் அ ஸ்மால் ப்ராக்டிக்கல் சிக்னல். நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களான்ட்டு அவங்க செக் பண்ணுறதுக்கான எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து பேஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ரிசல்ட்டிங் இன் ஏ நியூ ஸ்டேபிள் அண்ட் சாலிட் பிகினிங்கை வந்து இது காமிக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு சாலிட் ஆஃபர் உங்கள் பர்சன்கிட்ட இருந்து வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கன்சிலேஷனுக்கான ஸ்ட்ராங் சைனை வந்து இந்த ஸ்ப்ரெட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஜோடியாக் சைன் வந்து கேன்சர், பைசஸ், ஸ்கார்பியோ, தென் லிப்ரா, அக்வாரியஸ். ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கிறதுனால தாரஸ், விர்கோ, கேப்ரிகான். மேபி உங்கள் பர்சன் நிறையா இந்த ரீடிங்கில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்கள் பர்சன் ஏர் சைனும் எர்த் சைனும் சேர்ந்தவங்களாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த ஸ்ப்ரெட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆல்ஃபாபெட்ஸ் வந்து KSVMNPAGORT. VSKAPM. ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து உங்கள் பர்சனோட பேரில், உங்களோட பேரில் இல்லை, உங்களோட பர்சனோட பேரில் எங்கே வேணாலும் ரெசனேட் ஆகிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜோடியாக் சைனும் உங்கள் பர்சனோட சைனாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஜோடியாக் சைன் இல்லை பேர் ஏதோ ஒன்று சூட் ஆச்சுன்னா மேபி இந்த ரீடிங் வந்து உங்களுக்கான ரீடிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டும் மேட்ச் ஆகணுன்ட்டு இல்லை, ரெண்டும் மேட்ச் ஆகுனா இன்னி ஹையாக உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்ட்டு அர்த்தம். உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க.
இந்த ரீடிங் உங்களுக்கானதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்புங்க. ஒரு வேளை இல்லைன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப். கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா இது 1 அண்ட் 1 ரீடிங் இல்ல. இது வந்து கலெக்டிவ் ரீடிங். தேர்ட் பார்ட்டி எனர்ஜியில் என்ன கார்டு வருதுன்றதை பார்க்கலாம். லெட் செக் த வைப். ஓகே, 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸ், the lovers, then page of wands. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இது வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் வந்து ரொம்ப முக்கியமான மெசேஜை காமிக்குது. இந்த கார்டு வந்தாலே கொஞ்சம் ஸ்னீக்கி எனர்ஜி போயிட்டுருக்குன்ட்டு அர்த்தம். உங்கள் பர்சன் ஆர் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து சில விஷயங்கள் ஹிடனாக இருக்குது. யாராவது ஒருத்தர் இந்த சிச்சுவேஷன்லேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லாட்டி உண்மை சொல்லாமல் ஹைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கார்டு வந்து தெஃப்ட் ஆர் பெட்ராயலை மட்டும் குறிக்காது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியையும் ரெப்ரசன்ட் பண்ணும். உங்கள் பர்சன் மெல்ல மெல்ல அந்த தேர்ட் பார்ட்டிலேருந்து வெளியே வர சைலண்ட்டாக பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் மெல்ல எஸ்கேப் ஆக பார்க்குற எனர்ஜியை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் மனசில் ஒரு கில்ட் இருக்குது. அவங்க பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது. அதான் டைரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியாமல் நோ கான்டாக்டில் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம முன்னாடி உங்கள் பர்சன் எனர்ஜியில் பார்த்தா அந்த 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து மூவிங்காகவே காமிக்குது. இப்போ இந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஸ்னீக்கி எக்ஸிட்டை காமிக்குது. இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தா உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து யாருக்கும் தெரியாமல் மெல்ல மெல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் வி ஹாவ் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இந்த கார்டு வந்து ஒரு ஜக்லிங் எனர்ஜியை வந்து காட்டுது. உங்கள் பர்சன் இப்போ 2 பக்கம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் அந்த தேர்ட் பார்ட்டி. 2 பேரையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க இப்போ ரொம்ப திண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த பர்சனுக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. யாரை சூஸ் பண்ணுறது, எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 போட்டில் கால் வச்ச மாதிரி அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த நோ கான்டாக்ட்க்கு மெயின் ரீசன் அவங்க இந்த பேலன்சிங் ஆக்டில் வந்து பிஸியாக இருக்கிறது தான். அவங்களால இப்போ எதுவும் பெர்மனண்ட்டாக டிசைட் பண்ண முடியல. ஒரு நாள் உங்கள் நினைப்பு வரும், அடுத்த நாள் தேர்ட் பார்ட்டி மேலே ஃபோக்கஸ் போகுது. இந்த மாதிரி ஸ்டேபிள் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் ஓடிட்டுருக்குது. இது ஒரு டெம்பரரியான பேஸ் தான், ஆனால் இது அவங்கள ரொம்ப மென்டலாக எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தென் இப்போ இருக்கிற இந்த 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா உங்கள் பர்சன் 2 பக்கமும் உண்மை இல்லாமல் 2 பேர்கிட்டையும் மெல்ல மெல்ல விஷயத்தை மறைச்சி மேனேஜ் பண்ணுறாங்க. 2 பக்கமும் அவங்க லாயல் இல்லாதது இந்த கார்டு காமிக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி கூட அவங்க ஹாப்பியாக இல்லை, ஜஸ்ட் மேனேஜ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பேலன்ஸ் வந்து எப்படின்னா எப்படி எஸ்கேப் ஆகணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுத்து சாலிடாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் வி ஹாவ் பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இது ஒரு ரொம்ப இமோஷ்னல் அண்ட் இமேச்சூர் எனர்ஜி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஸ்வீட்டான மெசேஜ் வர சான்ஸ் இருக்குது. அது ஒரு ஐ மிஸ் யூ மெசேஜாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்கை கன்ஃபெஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இந்த கார்டு வந்து ஒரு பீஸ் ஆஃபரிங்குன்னு சொல்லலாம். தேர்ட் பார்ட்டியோடு இருக்கும்போது உங்கள் பர்சனுக்கு அந்த இமோஷ்னல் டெப்த் கிடைக்கல. அவங்க ரொம்ப எம்டினஸை ஃபீல் பண்ணுறாங்க. பேஜ் ஆஃப் கப்ஸ் என்ன காட்டுதுன்னா, அவங்க உங்கள் கூட இருக்கும்போது தான் அந்த உண்மையான ஹாப்பினஸ் அண்ட் அந்த ஃபீலிங்கை வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதை அவங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பர்சன் இப்போ மனசில் இருக்கிற அந்த இன்னர் சைல்டோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. 2 பேரையும் ஜகுல் பண்ண முடியாமல் இப்போ லாஜிக்கை தள்ளி வச்சுட்டு இமோஷ்னலாக யார் மேலே உண்மையான லவ் இருக்குதுன்னு அவங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பேஜ் எனர்ஜி வந்தாலே அது ஒரு சின்ன ஸ்டார்ட் தான். தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அவங்களுக்குள்ளே உங்கள் மேலே இருக்கிற இமோஷ்னல் புல் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. ஒரு சர்ப்ரைஸ் மெசேஜ் ஒரு கால் வர நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஒரு சாஃப்டான அப்ரோச்சோடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி
உங்க பெர்சன் வந்து உங்கள விட கொஞ்சம் யங்கரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ வெளியில காமிக்க முடியாத கொஞ்சம் இன்னோசென்ட்டான, இம்மெச்சூர் பெர்சனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ வந்து இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் வி ஹேவ் லவ்வர்ஸ். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இது வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கார்ட். இது ஒரு சோல்மேட் எனர்ஜிய மட்டும் காட்டாம, ஒரு மேஜர் சாய்ஸ் பத்தியும் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கார்டு வந்தாலே உங்க பெர்சன் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரத்துல இருக்கிறாங்க. 2 பேரையும் ஜக்கிள் பண்ண முடியாது. அவங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த நோ கான்டாக்ட் பீரியட்க்கு அப்புறம் அவங்க உங்க பக்கம் தான் சாய போறாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இது உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற சோல் கனெக்ஷன ரெப்ரசன்ட் பண்ணுது. தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறது வெறும் ஒரு டெம்பரரி அட்ராக்ஷனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மேபி ஃபிசிக்கல் அட்ராக்ஷனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் மணி நீருக்காக கூட அந்த பக்கம் உங்க பெர்சன் போயிருக்கலாம். ஆனா உங்க கூட இருக்கிறது தான் ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் பாண்ட். இந்த கார்டு உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஸ்ட்ராங் மெக்கானிசம இப்போ கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த கார்டு என்னத்த ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, உங்க பெர்சன் இப்போ அவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு முடிவு எடுக்கிற எனர்ஜில இருக்கிறாங்க. இந்த தேர்ட் பார்ட்டியோட இருக்கிற அந்த மெஸ்ஸி எனர்ஜிய விட உங்க கூட இருக்கிற அந்த பீஸ்ஃபுல் யூனியன் தான் அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்குது. தென் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டு வந்து ஃபயர் எனர்ஜிய வந்து கொண்டு வருது உங்க ரிலேஷன்ஷிப்ல. நோ கான்டாக்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இது ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஷிஃப்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பெர்சன் இப்போ ரொம்ப இன்ஸ்பயர்டா ஃபீல் பண்றாங்க. உங்க கூட திரும்ப பேசணும். அந்த பழைய ஸ்பார்க்க கொண்டு வரணும்ன்ற ஒரு புது என்ன கைஸ் சொல்லுவாங்க அது? எதிர்பார்ப்பு, ஆவல் அவங்களுக்கு வந்திருக்குது. இந்த எனர்ஜி ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் பிளேஃபுல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மெசேஜ் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ்னாலே தி மெசேஞ்சர்னு அர்த்தம். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சாலிட் ஸ்டார்ட் அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து இமோஷனல் மெசேஜ் கூட. இப்போ இந்த பேஜ் ஆஃப் வாண்டும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால கம்யூனிகேஷன் கண்டிப்பா வரும். அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இல்லைன்னா ஒரு சடன் சர்ப்ரைஸ் மெசேஜா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இந்த பெர்சன் இப்போ தேர்ட் பார்ட்டியோட இருக்கிற அந்த போரிங்கா டாக்ஸிக்ஸ் எனர்ஜியை விட்டு வெளியில வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க கூட இருக்கிற அந்த அட்வென்ச்சரை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க இப்போ வெயிட்டிங் மோட்ல இல்லை, ஆக்ஷன் மோடுக்கு வர அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த நைட்ஸ், பேஜ், த லவ்வர்ஸ் உங்கள் சிச்சுவேஷனில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க பேசணும்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக யோசிக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டியை விட உங்கள் கூட இருக்கிற சோல்மேட் கனெக்ஷனை தான் அவங்க பெருசுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பேஜ் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அதாவது ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் பண்ணுது. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ரெஸ், அந்த மென்டல் பிளாக் எனர்ஜி இப்போ மெல்ல மெல்ல முடிய போகுது. இந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு நியூ பிகினிங்காக வரப்போகிறாங்க. அதாவது இந்த ஓவரால் ஸ்ப்ரெட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம்ஸ் உங்களோட எனர்ஜி இப்போ எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருந்து இப்போ கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிருக்கிறீங்க. அதாவது என்னென்னா டயர்ட் ஆகிட்டீங்க. வருவாங்களா மாட்டாங்களான்ட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் மெல்ல மெல்ல உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்கள் மென்டல் பீஸ் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு தெரியுது. இந்த நோ கான்டாக்ட் உங்களை வந்து ஒரு நியூ பர்சனாக செதுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு சப்கான்ஷியஸ்லி தெரியுது இது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வரப்போகுதுன்னு. உங்கள் கட் ஃபீலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் சோல் அந்த கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணுது. மேபி இந்த கன்ஃபர்மேஷனுக்காக தான் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் இப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு சாலிட் ப்ரூஃபை வந்து எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. வெறும் ஸ்டோரி மட்டும் இப்போ உங்களுக்கு பத்தாது. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு சேஞ்சை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்கணும், உங்களோட லவ்வை ரியலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கிறீங்க கைஸ். ஸோ உங்களோட எனர்ஜியும் அந்த தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜியும் எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ்.
இந்த எனர்ஜியில் உங்களுக்கு 111 ஆர் 444 ஃப்ரீக்வன்சியாக ரெசினேட் ஆகலாம். 111 உங்கள் தாட்ஸில் ஃபோக்கஸ் ஆகிருங்க, மனிஃபெஸ்ட் வந்து உண்மையாக போகுது. 444 உங்கள் ஏஞ்சல்ஸ் அந்த கைட்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. எல்லாம் டிவைன் டைமிங்கில் கரெக்டாக நடக்கும். நீங்கள் இப்போ ஒரு பவர் பொசிஷனில் இருக்கிறீங்க. அவங்க வர வரைக்கும் உங்கள் லைட் மேலே நீங்கள் சைன் பண்ண அதாவது என்ன, டோன்ட் டிம் யுவர் லைட். அந்த லைட்டை வந்து சைன் பண்ண விடுங்க. உங்கள் வார்த்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்கன்றத இந்த ஸ்ப்ரெட் ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களோட ஜோடியாக் சைன் வந்து பார்த்தா கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், டேரஸ், விர்கோ, கேப்ரிகான், லியோ, சாகிட்டேரியஸ், ஆரிஸ். உங்களோட ஆல்ஃபாபெட்ஸ் உங்கள் நேமில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதுக்கான ஆல்ஃபாபெட்ஸ் வந்து SMR AJK DLN. ஓகேங்களா? தென் தேர்ட் பார்ட்டியோட ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துக்கோங்க என்னென்னன்றது. CH SZ BT JL MEY. CJSBLM. இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வந்துச்சுன்னா டாக்ஸிஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனில் வந்து உங்கள் பர்சன் இருக்கிறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப டாக்ஸிஸாக இருக்கிறாங்கன்ற அர்த்தம். திஸ் லெட்டர்ஸ் கேன் ஆல்சோ ரெப்ரசன்ட் அ பிளேஸ் வேர் த தேர்ட் பார்ட்டி அண்ட் யுவர் பர்சன் மீட் ஆர் ஈவன் அ ஸ்பெசிஃபிக் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வேர் தே இன்டாக்ட் மேபி இருக்கலாம். ஓகே, காடஸ் ஒராக்கல் அந்த கார்ட் ட்ரான் பண்ணுறேன், என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே, the card drawn is Sedna, then Adina. ஓகே, இந்த ரெண்டு கார்டஸும் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். செட்னா அண்ட் அதீனா இந்த காம்பினேஷன் வந்து இந்த நோ கான்டாக்ட் அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை வந்து காட்டுது. செட்னா அதாவது இவங்க வந்து இன்ஃபினைட் அபண்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அந்த செட்னா வந்து கடலோட காடஸ் ஆஃப் த சீ. அவங்க வந்தாலே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சப்ளை அண்ட் டிமாண்ட் ஷிஃப்ட் நடக்க போகுதுன்ட்டு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எனக்கு கிடைக்குமா, அவங்க திரும்ப வருவாங்களான்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு முடியாத அளவுக்கு இன்ஃபினைட் அன்பையும் அந்த சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்றத இந்த காடஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கிற அந்த லேக் மெல்ல காணாம போகுது. நான் நினைக்கிறது எல்லாமே எனக்கு கிடைக்கும்னு நம்புங்க. உங்கள் அந்த வாண்ட்ஸ் எல்லாமே என்னென்னா கூடிய சீக்கிரம் பூர்த்தி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த காடஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தென் காடஸ் அதீனா இவங்க வந்து இன்னர் விஸ்டம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து விஸ்டம் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோட காடஸ். அவங்க உங்கள் மைண்டை இப்போது ஷார்ப்பாக வச்சுக்க சொல்கிறாங்க. நைட் ஆஃப் கப்ஸ் மாதிரி இமோஷன்ஸாக இல்லாமல் கொஞ்சம் யோசிங்க, மெல்லமாக யோசித்து ஸ்டெப் எடுங்க. உங்கள் இன்ட்யூஷன், உங்கள் கட் ஃபீலிங் உங்களுக்கு சரியான வழியை காட்டும். அதை நம்புங்க. உங்களோட இன்னர் வாய்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றது இந்த காடஸ் சொல்கிறாங்க. அதே உங்கள் சைடில் இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த தேர்ட் பார்ட்டியார் அந்த வேண்டாத எனர்ஜி எல்லாம் என்னென்னா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கான சக்தியையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியோடு ஹேண்டில் பண்ணால் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த காடஸ் சொல்கிறாங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா, டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். நீங்கள் ஒரு பெரிய கடல் மாதிரி, உங்கள் ஒர்த் ரொம்ப ஹை.
அதினா உங்கள் கையில் ஒரு சீலை கொடுத்துருக்குறாங்க. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு தராதீங்க. உங்கள் பர்சன் திரும்ப வரும்போது நீங்கள் எமோஷ்னலாக ஓவர்வெல்ம் ஆகாமல் அதினாவோட அந்த விஸ்டமை யூஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு சரியான ஆளான்னு செக் பண்ணி அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள். அகெயின் பாஸ்ட் அவுட் நடக்காமல் பார்த்துக்கங்கன்றதை இந்த காடஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. உங்கள் பர்சனோட எனர்ஜி மெல்ல மெல்ல ஏஸ் ஆஃப் பென்டக்கிள் சாலிட் ஆஃபர் நோக்கி வரப்போகுது. இந்த காடஸோட பிளெஸ்ஸிங் உங்கள் கூடவே இருக்குது. நீங்கள் தான் இந்த சிச்சுவேஷனில் குயின் ஆர் கிங் ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பொசிஷனில் இருக்கிறீங்கன்றத இந்த காடஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களோட அந்த எனர்ஜியில் இருந்த அந்த ட்ரைனஸ் எல்லாம் இப்போ முடிய போகுது. அந்த கடல் அலைகள் மாதிரி உங்கள் பர்சனோட ஃபீலிங் திரும்ப உங்கள் பக்கம் ஃப்ளோ ஆகிட்டு வருது. நீங்கள் எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். செட்னாவோட பிளெஸ்ஸிங்ஸில் அபண்டன்ஸ் உங்களை தேடி வரும்ன்றத இந்த காடஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. உங்கள் பர்சன் வந்து அட் த சேம் டைம் முன்னாடி மாதிரி இம்மெச்சூர் இல்லை. அதனோட விஸ்டமால் இப்போ ரொம்ப லாஜிக்காக யோசிக்கிறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டியை வந்து எப்படி கட் பண்ண முடியும்னு அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க மைண்டில் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை கட் பண்ணிவிட்டு தட் லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கிறதுனால உங்கள் 2 பேர்த்துக்கும் சோல் பாண்ட் கனெக்ஷன்னு புரிஞ்சிக்கிட்டு அவங்க உங்ககிட்ட திரும்பி வருவாங்கன்றதை இந்த காடஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க கைஸ். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. முடிஞ்ச அளவு தமிழில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் தப்பு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இந்த எனர்ஜி ரெசனேட் ஆகுதுன்றதை லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். வேண்டாத கமெண்ட் பண்ண வேண்டாம். வீடியோ பிடிக்காட்டி நோ கம்பல்சன், ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். Until then, take care of your heart and soul. Goodbye.